नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिति नामिने नमः आचार्य पादाय निदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देव गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशदि गौरव भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। இன்னைக்கு பகவத்கீதை பூரணத்தின் வைபவம். இது மிக மிக ரகசியமான அறிவு. அதுல 3வது ஸ்லோகம் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸ்லோகம் 3. யோ மாமஜம் மனாதிம் சவேதி சவேதி லோக மகேஸ்வரம் असम्मूढ मूढ समाद्येषु सर्वपापै प्रमुच्यते. படிக்கிட்டாங்க மாதாஜி. கடைங்க மாதாஜி. எவன் ஒருவன் என்னை பிறப்பற்றவனாகவும் ஆரம்பம் அற்றவனாகவும் எல்லா உலகங்களின் இறைவனாகவும் அறிகின்றானோ, மனிதர்களிடையே குழப்பமற்றவனான அவன் மட்டுமே எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறான். பொருளுரை. 7ஆம் அத்தியாயத்தில் 7.3 கூறப்பட்டுள்ளபடி மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே. ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தம்மை உயர்த்தி கொள்ள முயல்பவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆன்ம உணர்வினை பற்றிய சற்றும் அறிவற்ற கோடிக்கணக்கான சாதாரண மனிதர்களை விட அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். ஆனால் தமது ஆன்மீக நிலைமையை புரிந்து கொள்ள உண்மையிலேயே முயலும் அத்தகு சிறந்த மனிதர்களில் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான். அவரே எல்லாவற்றின் உரிமையாளர். அவர் பிறப்பற்றவர் என்னும் அறிவு நிலையை வந்தடைபவனே ஆன்மீக உணர்வினை அடைந்தவர்களில் மிகவும் வெற்றி பெற்றவன் ஆவான். கிருஷ்ணருடைய உன்னத நிலையை முழுமையாக அறிந்த அந்த நிலையில் மட்டுமே ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். பிறப்பற்ற என்னும் பொருள் தரக்கூடிய அஜா என்னும் சொல் பகவானை குறிக்க இங்கே உபயோகிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2ஆம் அத்தியாயத்தில் அஜய் என்னும் சொல்லினால் விளக்கப்படும் உயிர்வாளிடமிருந்து அவர் வேறுபட்டவர். ஜடப்பற்றுதலினால் பிறந்து இருந்து கொண்டிருக்கும் உயிர்வாளிகளிலிருந்து பகவான் வேறுபட்டவர். கட்டுண்ட ஆத்மாக்களின் உடல்கள் மாறுதலுக்கு உட்பட்டவை. ஆனால் அவருடைய உடலோ மாறுதலற்றது. அவர் இந்த ஜட உலகிற்கு வரும்போது கூட அதே பிறப்பற்றவராகத்தான் வருகின்றார். எனவேதான் பகவான் தனது உயர்ந்த சக்தியான அந்தரங்க சக்தியினால் எப்போதும் தோன்றுகிறார் என்றும் தாழ்ந்த சக்தியான ஜட சக்தியினால் அல்ல என்றும் 4ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தில் உள்ள வேத்தி லோக மகேஸ்வரம் என்னும் சொற்கள் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர் பகவான் கிருஷ்ணரே என்பதை ஒருவன் அறிய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன. படைப்பிற்கு முன்பிலிருந்தே இருக்கும் அவர் தனது படைப்பிலிருந்து வேறுபட்டவர். தேவர்கள் அனைவரும் இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டவர்களே. ஆனால் கிருஷ்ணரை பொறுத்தவரையில் அவர் படைக்கப்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மா சிவன் முதலிய மாபெரும் தேவர்களிடமிருந்தும் கிருஷ்ணர் வேறுபட்டவர். மேலும் பிரம்மா சிவன் உட்பட எல்லா தேவர்களையும் படைத்தவர் அவரே என்பதால் எல்லா உலகங்களின் பரம ஆளுநர் அவரே. எனவே ஸ்ரீ கிருஷ்ணர் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டவர். அவரை இவ்வாறு உள்ளபடி அறிபவன் எல்லா பாவங்க விளைவுகளிலிருந்தும் உடனடியாக விடுபடுகிறான். பரமபுருஷரை பற்றிய அறிவினை அடைவதற்கு ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டிருக்க வேண்டும். பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பது போல பக்தி தொண்டால் மட்டுமே அவரை புரிந்து கொள்ள முடியும், வேறு எந்த வழியாலும் அல்ல. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக அறிய ஒருவன் முயலக்கூடாது. முட்டாள்கள் மட்டுமே அவரை சாதாரண மனிதராக எண்ணுகின்றனர் என்று முன்பே கூறப்பட்டது. அதே கருத்து இங்கு வேறு விதமாக கூறப்பட்டுள்ளது. முட்டாளாக இல்லாத மனிதன், அதாவது பகவானுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் எப்போதும் விடுபட்டவன் ஆவான். கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக அறியப்படும் பட்சத்தில் அவர் பிறப்பற்றவராவது எங்கனம். இதுவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அவர் தேவகி வசுதேவரின் முன்பு தோன்றிய போது சாதாரண குழந்தையைப் போல் பிறக்கவில்லை. முதலில் தனது மூல ரூபத்தில் தோன்றி பின்னர் அவர் தன்னை சாதாரண குழந்தையைப் போல் மாற்றிக்கொண்டார். கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் அனைத்து செயல்களும் தெய்வீகமானவை. அச்செயல்கள் ஜட விளைவுகளால் களங்கமடைவது இல்லை. ஜட செயல்கள் மங்களகரமானவை அமங்கலமானவை என்று பிரிக்கப்படுகின்றன. ஆனால் இவ்வுலகிலுள்ள அத்தகு கருத்து ஏறக்குறைய மன அனுமானமே. ஏனெனில் இந்த ஜட உலகில் மங்களகரமானவை என்று எதுவும் கிடையாது. ஜட இயற்கையின் முழுவதும்
அமங்கலமானவையே என்பதால் அனைத்தும் அமங்கலமானதுதான். சிலவற்றை மங்களகரமானதாக கருதுவது நமது கற்பனையே. உண்மையான மங்களம் என்பது பூர்ண பக்தியுடனும் சேவை மனப்பான்மையுடனும் கிருஷ்ணன் முறையில் செய்யப்படும் செயல்களை பொறுத்ததாகும். எனவே நமது செயல்கள் மங்களகரமானதாக அமைய வேண்டும் என்றால் நாம் பரமபுருஷருடைய வழிகாட்டுதலின் கீழ் செயல்பட வேண்டும். அத்தகு வழிகாட்டுதல்களை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை முதலிய அங்கீகரிக்கப்பட்ட நூல்களிலிருந்தும் நேர்மையான ஆன்மீக குருவிடமிருந்தும் பெறலாம். பரமபுருஷரின் பிரதிநிதி என்பதால் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் பகவானின் நேரடி வழிகாட்டுதலேயாகும். ஆன்மீக குரு, சாதுக்கள், சாஸ்திரங்கள் ஆகிய மூன்றின் வழிகாட்டுதலும் ஒன்றே. இந்த மூன்று மூலங்களிடையே எவ்வித முரண்பாடும் கிடையாது. இத்தகு வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் இந்த ஜட உலகின் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டவையாகும். செயல்களை செய்வதில் பக்தனிடமுள்ள திவ்யமான மனப்பான்மை உண்மையான துறவாகும். இதுவே சந்நியாசம். பகவத்கீதையின் 6ஆம் அத்தியாயத்தின் 1வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளதை போல, எவன் ஒருவன் பரமபுருஷரால் ஆணையிடப்பட்ட தன் காரணத்தால் தனது கடமையில் ஈடுபட்டுள்ளானோ, எவனொருவன் தனது செயல்களின் பலன்களில் தஞ்சமடைவதில்லையோ, அனாசிரித கர்ம பலம், அவனே உண்மையான துறவி ஆவான். பரமபுருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுபவனே உண்மையான சந்நியாசியும் யோகியும் ஆவான். வெறுமே சந்நியாச உடையை தாங்கிக் கொண்டு போலி யோகியாக இருப்பவன் அல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க வந்து நான் ஏற்கனவே இதெல்லாமே நாம பார்த்துருக்குறோம். ஸோ மறுபடியும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளவு தடவை பார்த்தாலும் நம்ம மனசு வந்து இன்னும் கலங்கத்தோட தான் இருக்கு. எவ்வளவு தடவை கேட்டாலும் அந்த கலங்கங்கள் ஒரு திக்கா எழுதின பேப்பர்ல நீங்க ரப்பர் வச்சு அழிக்கும் போது அது லேசா அழிச்சுட்டே இருக்கணும். ரொம்ப போட்டு அழிச்சிங்கன்னா அது கிழிஞ்சிடும். ஸோ நம்ம திணிக்கிறது கிடையாது. சில பிரபுபாதர் நம்மளுக்கு மறுபடியும் மறுபடியும் மென்மையா சொல்லிட்டே இருக்கார். அதை அழிச்சுட்டே இருக்கார். கெட்ட நம்மளோட நினைவுகள், நம்மளுடைய பதிவுகள் எல்லாத்தையும் லைட்டா அழிச்சுட்டே வர்றார். சோ பகவான் வந்து பிறப்பற்றவர். அஜம் அப்படின்னா பிறப்பு, பிறப்பற்றவர், பிறப்பற்றவனாகவும் ஆரம்பமற்றவர். ஏன்னா அவருக்கு அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். சோ அவருக்கு வந்து அநாதிர் அப்படின்னா ஆரம்பமே கிடையாது. எங்க தாய் தந்தையரும் கிடையாது. எது ஆரம்பனே இது வரைக்கும் அவராலையும் கண்டுபிடிக்க முடியாது, வேற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவரால் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் யாரால கண்டுபிடிக்க முடியும்? ஆரம்பமே அவர் கிடையாது. இப்ப எல்லா உலகங்களினும் இறைவன் அவனே. போக்தாராம் யக்ய தவசாம் சர்வலோக மகேஸ்வரம். எல்லா லோகங்களுக்கும் மகேஸ்வரன் அவன்தான். சோ அவர்தான் போக்தா, அனுபவிப்பாளர். சோ இறைவன் அப்படின்னா ஒரே ஒருவர். அவர் தவிர வேற யாருமே இறைவன் கிடையாது. நிறைய பேர் அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்த மாதிரி இறைவனை உண்டாக்கிக்கிறாங்க. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய திசேவா. சோ சேவை அப்படின்னா அதுதான் தர்மம். அது யாருக்கு? பகவான் கிருஷ்ணருக்கு செய்யப்படும் சேவையே தர்மம். இது வந்து கீதோ மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ ஏகோ தேவகி புத்திர ஏவ. தேவகி புத்திரனான அந்த கிருஷ்ணன் ஒருவரே. ஏகம் அப்படின்னா ஒருவன். அவர் ஒருவர் தான் உலகம் முழுவதுக்கும் கடவுள். எல்லா உலகுக்கும், எல்லா பிரபஞ்சங்களுக்கும், ஏன் ஆன்மீக உலகத்திற்கும் அவர்தான் கடவுள், பௌதிக உலகத்துக்கும். சாஸ்திரம் அப்படின்னா இந்த பகவத்கீதை தான் சாஸ்திரம். சோ இங்க வந்து மனிதர்களிடையே அவர் வந்து மிக மிக உயர்ந்தவர். சோ அறிவற்ற கோடிக்கணக்கான சாதாரண மனிதர்களை விட இந்த பக்தர்கள் இருக்காங்க பாருங்க, பகவானை பற்றி அறிகின்ற கிருஷ்ண பக்தர்கள், அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. வெளியில பார்த்தா தெரியாது இவங்கெல்லாம் உயர்ந்தவர்கள்னு. ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாருக்கும் இந்த அறிவு கிடைக்காது, கிடைச்சாலும் அவங்களுக்கு உள்ள போகாது. ஆனா இந்த அறிவை பெரும் பக்தர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. சோ பகவான் கிருஷ்ணரே எல்லாவற்றின் உரிமையாளர். அவர் பிறப்பற்றவர். இந்த அறிவு நிலையை வந்தடைந்தவனே ஆன்மீக உணர்வை அடைவதில் மிக வெற்றி பெறுகின்றான். கிருஷ்ணரோட உன்னத நிலையை முழுமையாக அறிந்த அந்த நிலையில் மட்டுமே
ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட முடியும். கிருஷ்ணரோட நாமம் சொல்லும் போது படிப்படியாக இந்த உணர்வு வரணும். எந்த உணர்வு? கிருஷ்ணர் தான் எல்லாவற்றின் உரிமையாளர், அவர் பிறப்பற்றவர், அவர்தான் எனக்கு மாதா பீதா தாத்தா அப்படின்னு சொல்லி என்னை காப்பவர் அவர்தான், என்னுடைய காப்பாளர், ஒரே காப்பாளர் அவர்தான் எனக்கு பல ஜென்மங்களாக தாய், அவர்தான் எனக்கு தந்தை அப்படின்னு. இப்படி கிருஷ்ணரை பற்றி அந்த ஆன்மீக உணர்வை அடைபவர்களே உண்மையான வெற்றி பெற்றவர்கள். அவங்க மட்டும்தான் எல்லா பாவத்திலிருந்து விடுபட முடியும். சும்மா பாவத்திலிருந்து விடுபட முடியாது, உணர்வு வேணும். சும்மா எங்கேயோ பார்த்துட்டு மந்திரம் சொன்னா பத்தாது. அப்ப அந்த கிருஷ்ண உணர்வு ஆழமாக நமக்குள்ள துளிர் விடணும். அப்ப அஜ்ஜ அப்படின்னா பிறப்பற்றவர். சோ இங்க ஜடப்பற்றிலிருந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கும் உயிர்வாளிகளிலிருந்து பகவான் வேறுபட்டவர். அவர் இந்த சாதாரண ஜீவாத்மா கிடையாது, அவர் பரம ஜீவன். கட்டுண்ட ஆத்மாக்கள் உடல்கள் மாறுதலுக்கு உட்பட்டது, ஆனா அவருடைய உடல் மாறுதலுக்கு அப்பாற்பட்டது. அவர் இந்த ஜட உலகுக்கு வரும்போது கூட பிறப்பற்றவராத்தான் வர்றாரு. சோ பகவானுடைய அந்தரங்க சக்தியில தான் வர்றாரு, தாழ்ந்த சக்தியில அவர் வர்றது கிடையாது. அவருடைய யோகமாயா சமாவிரதாக அப்படின்னு சொல்றார். எனது யோகமாயினால் நான் தோன்றுகிறேன் மறைகிறேன். நாமெல்லாம் வெளிப்புற சக்தியினால தோன்றுகிறோம் மறைகிறோம். ஆனா பகவான் யோகமாயை அப்படிங்கிற அந்தரங்க சக்தியின் மூலமாக தோன்றுகிறார், மறைகிறார். அப்ப எல்லா லோகங்களுக்கும் பரம உரிமையாளர், சர்வ லோக மகேஸ்வரம், வேத்தி லோக மகேஸ்வரம். அப்படி நீங்க சர்வலோக மகேஸ்வரம்னு இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கிறோம். இங்க வேத்தி லோக மகேஸ்வரம். சோ படைப்பிற்கு முன்னாடிருந்தே அவர் இருக்கிறார், படைப்பிலிருந்து வேறுபட்டவர். சோ தேவர்கள் எல்லாருமே இந்த ஜட உலகில் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அவர் படைக்கப்படவில்லை. அவர்தான் பிரம்மா சிவன், இவங்களெல்லாம் கிருஷ்ணர் படைக்கிறார். அதனால தேவர்களிடமிருந்து வேறுபட்டவர். அவர் தேவரா நினைக்க கூடாது, இல்ல தேவர்களை கடவுளா நினைக்க கூடாது. எல்லாம் தலைகீழா பண்றாங்க. தேவர்களை கடவுளா கும்பிடுறாங்க, கடவுளை தேவரா நினைக்கிறாங்க. கிருஷ்ணர் ஏதோ மாயை செஞ்சுட்டு போயிட்டாரு. அவரும் அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். அவர் மனிதராக பிறக்கும் போது ஏதோ மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போய் மறுபடியும் இறந்துடுறாரு. இறந்து அப்புறம் நம்மளை போலவே கடவுளாயிராரு. இறந்ததுக்கு அப்புறம் நாம் எல்லாருமே கடவுளாயிருவோம். இப்படி எல்லாம் மூடர்கள் நினைக்கிறாங்க. ஆனா கடவுளுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவர் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கிறார். சச்சித் ஆனந்தமயமானவர், நித்தியமானவர், நித்திய அறிவு கொண்டவர், ஆனந்தமயமானவர். அப்போ இங்க கிருஷ்ணரால் படைக்கப்பட்ட எல்லாவற்றிலும் இருந்து அவர் வேறுபட்டவர். இதை அறிபவன் பாவ விளைவிலிருந்து உடனடியாக விடுபடுகிறான். பரமபுருஷரை பற்றிய அறிவை அடைவதற்கு ஒருவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும். பரமபுருஷரை அறிவதற்கு நிறைய புண்ணிய கணக்கு அதிகமா இருக்கணும், பாவம் கழிஞ்சிருக்கணும். ஏசாம் தொந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கருணாம் தேக்வன்ஸ்வ மோக நிர்முக்த பஜந்தேமாம் திருடபிரதாக அப்படின்னு 7:18 நம்ம பாக்குறோம். சோ கிருஷ்ணரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா பகவத்கீதையில சொன்ன மாதிரி பக்தி தொண்டு பண்ணினா மட்டும்தான் அவரை புரிஞ்சுக்க முடியும். வேற எந்த வழியினால, யோகத்தாலோ இல்ல ஞான மார்க்கத்தாலோ யோக மார்க்கத்தாலோ அஷ்டாங்க யோகம் ஹட யோகம் அதுல எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது கிருஷ்ணர் எப்படிப்பட்டவர், அவரது சக்திகள் என்ன, அவர் எவ்வாறு நம்மை ஆட்டுவிக்கிறார் இந்த ஜட இயந்திரம் மூலமாக. சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. சோ கிருஷ்ணரை சாதாரண மனிதராக அறிய ஒருவன் முயலக்கூடாது. முட்டாள்கள் மட்டும்தான் அவரை சாதாரண மனிதராக மாமூடா அவஜானந்தி மாமூடா மானுஷுந்தனம் ஆசிரிதம். சோ இங்க முட்டாள் இல்லாத மனிதன், அதாவது பகவானுடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியுடையவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்டவனாகின்றான். சோ நாமெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். பகவானை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம பாவ விளைவிலிருந்து நாம் எல்லாருமே விடுபட்டதுனாலதான் கிருஷ்ணரை பற்றி இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப கிருஷ்ணர் தேவகியின் மைந்தனாக அறியப்படும் பட்சத்தில் சோ நிறைய பேர் நினைக்கிறாங்க தேவகியின் மைந்தனாக பிறந்திருக்காரே அப்படின்னு.
பிறப்பற்றவன் சொல்றாங்க ஒரு ஒரு பக்கம் அஜித்த அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிறக்கிறாரு தேவகிதான் அவங்க அம்மா அப்படின்னு. ஆனா பகவான் நம்மள மாதிரி கர்ப்பத்துல தோன்றி அந்த கற்பையில சிக்கி சீரழிஞ்சு தலைகீழாக வாயுவின் உந்துதலால் தலைகீழாக இந்த உலகுக்குள்ள விழுந்து அப்புறம் ஏபிசிடி எல்லாம் படிச்சு வரல. அவர் எப்பொழுதுமே அவராகத்தான் இருக்கிறார். அப்போ தேவகி முன்னாடி எப்படி வந்தார்? முதல்ல சாதாரண குழந்தை மாதிரி கிடையாது, தனது மூல ரூபத்துல நாராயண ரூபத்துல சங்கு சக்கரம் கதை புஷ்பம் 4 கையில வச்சு முன்னாடி தோன்றினார். அப்புறம்தான் அவங்க சொன்னாங்க, நீங்க இப்படி வந்தீங்கன்னா கம்சன் உடனே உங்களை அழிச்சிடுவான். ஒரு தாயோட பாசம் அவரை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். ஆனா அந்த தாய் கெஞ்சுறா, நீங்க இப்படி இப்படி பார்த்தா கம்சன் உடனே உங்களை கொன்னுடுவான், அதனால தயவு செஞ்சு குழந்தையா மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் 2 கையுள்ள குழந்தை ரூபத்துல கிருஷ்ணரா வந்து தேவை காட்சி கொடுக்குறார். சோ பகவானோட எந்த செயலும் களங்கம் அடையிறது கிடையாது. அவர் வந்து தப்பே செஞ்சா கூட அது களங்கம் இல்ல. வெண்ணையை திருடினார், அதனால நானும் போய் திருடுறேன் யாராவது போய் பக்கத்து வீட்டுல எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், போலீஸ் வந்து உங்களை பிடிச்சுக்கும். ஆனா பகவான் வெண்ணெய் திருடுனது இன்னைக்கு வரைக்கும் நாம சோர் சோர் மக்கன் சோர், அவருக்கு மக்கன் சோர்னு ஒரு பெயர் இருக்கு, வெண்ணெய் திருடன். நீங்கள் என்ன திருடன் திருடன்னு நாம எல்லாரும் சொன்னா கூட அவர் சிரிக்கிறார், அவர் அதை ரசிக்கிறார், அந்த அன்பை ஏத்துக்கிறார். நம்மளை யாராவது திருடன்னு சொன்னா, நான் வந்து ஸ்கூல்ல வந்து பக்கத்துல இருக்கிற பொண்ணோட பென்சிலை திருடிட்டேன். ஆனா அவ வந்து சொல்றா, நீ அன்னைக்கு என் பென்சிலை திருடுனலன்னு கேட்டுட்டா 10 பேர் முன்னாடி எனக்கு எத்தனை கோபம் வரும். என்னது நேத்து நடந்தது இன்னைக்கு சொல்றா, நான் என்னமோ அப்ப தெரியாம செஞ்சுட்டேன், 10 பேர் முன்னாடி என்னை கேவலப்படுத்துறான்னு நான் எவ்வளவு கோவப்படுவேன். ஆனா பகவான் இன்னும் சிரிச்சுட்டு தான் இருக்கார். ஏன் வெண்ணெய் திருடா அப்படின்னு எல்லா பக்தர்கள் பகவான அன்பா கூப்பிடுறாங்க. ஆனா அவர் வந்து அதை ரசிக்கிறார். ஓ என்னோட லீலைகளை இந்த குழந்தைகள் பேசுது, திருடன் திருடன் சொல்லி அப்படின்னு. சோ பகவான் என்ன செஞ்சாலும் அது மங்களம். ஆனா இந்த ஜட உலகுல நாம என்ன செஞ்சாலும் அமங்கலம் தான். வெள்ளிக்கிழமை கோலம் போடுறோம், கோலத்தை போட்டு நீ என்ன பண்ண போற? அவன் வீடு அழகா இருக்கிறதுக்கு. சோ பற்று அதெல்லாம், வீட்டை அழகா வைக்கணும், இது எம் வீடு, நிறைய பொருளை வாங்குறோம், அதெல்லாம் மங்களமா? மஞ்சள் வாங்கினா மங்களம், வெள்ளிக்கிழமை மங்களம், உப்பு வாங்கினா மங்களம், நிறைய சடங்குகளை பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினா இருக்கிறத விட்டுட்டு சடங்குகள் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வினோதமா இருக்கும். மக்கள் எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்காம மத்தது எல்லாமே அவங்க முயற்சி பண்றாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா வேற விட்டா எங்க கிடைக்கும்? ஏன்னா அங்கிருந்த மூலம் அஸ்வத்த மூலம். சோ அதை புரிஞ்சுக்கிறது இல்ல, அந்த மூலத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. எங்க இருக்கு வேறு? எங்கிருந்து தோன்றியது இந்த ஜட உலகம், ஆன்மீக உலகம்? நாமெல்லாம் எப்படி வந்தோம்? திடீர்னு முளைச்சு வந்துட்டோமா? ஏன் கஷ்டப்படுறோம்? ஏன் இன்பம் நிலைப்பதில்லை? நான் எனது உடல் போனப்புறம் இந்த ஆத்மா எங்க போகுது? மறுபிறப்பு இருக்கா? சோ நிறைய அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா கேள்விகள் வேணும். இப்ப இந்த இந்த ஜட உலகத்துல மங்களமே இல்லைன்னு சில பிரபுபாதர் அடிச்சு சொல்றார். அவரு மட்டும்தான் உண்மை சொல்ல முடியும், அவ்வளவு போல்டா சொல்றாரு. அப்ப உண்மையான மங்களம் அப்படின்னா பக்தி சேவை செய்வது, பகவானுக்கு பக்தி சேவை செய்யும் மனப்பான்மை, அந்த கிருஷ்ண உணர்வு, அந்த செயல்கள் மட்டும்தான் மங்களம். சோ நமது செயல்கள் மங்களமாக அமைய வேண்டும் என்றால் பரமபுருஷருடைய வழிபாட்டின் கீழ் செயல்பட வேண்டும். எப்படி பரமபுருஷர் வழிகாட்டுல? ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நூலில் இருந்து நேர்மையான ஆன்மீக குருவினிடமிருந்து அந்த ஞானத்தை பெறலாம். ஏன்னா அவர் பரமபுருஷரோட பிரதிநிதி அப்படிங்கிறதுனால ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலில் பகவானின் நேரடி வழிகாட்டுதல். பகவான் நேரா சொல்ல மாட்டார், ஆன்மீக குரு மூலமா நம்மளுக்கு சொல்லுவார். குரு, சாது, சாஸ்திரம், இதுதான் நம்மளுக்கு அடிப்படை. வேற எங்கேயும் போய் தேடக்கூடாது. யாரோ சொல்றாங்க மரத்துக்கடியில, யாரோ ஒரு சன்னியாசி, பரம்பரை இல்லாத ஒரு சன்னியாசி, போலி வேடதாரி, அவன் சொல்றான் அப்படின்னு எல்லாம் நம்ம போய் அவங்க கிட்ட கேட்க கூடாது. ஒரு ஜோசிகாரன் சொல்றான், பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லுது, அவங்க எல்லாம் நல்லா பக்தி பண்றாங்க, டெய்லி சாமி கும்பிடுறாங்க, விளக்கேத்துறாங்க, கோயில் கோயிலா போறாங்க, அவங்க பெரிய பக்தருங்க, அதெல்லாம் கதை இல்ல. வெளிப்படையா நீங்க திருநீர் பூசிக்கலாம், பட்டை அடிச்சுக்கலாம், நாமம் போட்டுக்கலாம், டெய்லி கோயிலுக்கு ஓடலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சோஸ்திரங்கள் எல்லாம்
பாபா பிளாக் சீப் அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி நீங்க எவ்வளவு வேணா ஒப்பிக்கலாம். ஆனா உங்க உணர்வு எப்படி இருக்கிறது அதுதான் பகவான் பாக்குறார். வெளிப்புற வேஷத்தை பார்க்கல. நீங்க காவி கட்டி இருக்கிறீங்களா, தோத்தி கட்டி இருக்கிறீங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டார். அதெல்லாம் இருந்தாலும் நீங்க உள்ளபூர்வமா பகவானை நேசிக்கிறீர்களா, உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு தெரியும். நீங்க எதையும் மறைக்க முடியாது. பழைய பொருட்கள் எல்லாம் எடுத்து சாமிக்கு கொடுப்பாங்க. பழைய கட்டல், பழைய சேரு, இந்த ஊசி போன பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் இருந்ததுன்னா உடனே கோயிலுக்கு எடுத்து தாராளமா இந்தாங்க இது கொண்டு போங்க, சாமி இதை வச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது செய்யணும்னா பகவான் செய்யுங்க அப்படின்னு, நைவேத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. அது இல்ல, பகவானுக்கு மிக உயர்ந்தவற்றை கொடுக்க வேண்டும். மிக உயர்ந்த பாசுமதி அரிசி, உங்ககிட்ட எதெல்லாம் உயர்ந்ததோ அதை பகவானுக்கு கொடுக்கணும். பகவான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அவர்தான் ஓனர், ப்ரொப்ரைட்டர். அவர்தான் எல்லாவற்றிற்கும் உரிமையாளர். அவர்தான் கண்ட்ரோலர், ஈஸ்வரர். அவர்கிட்ட இருந்து நாம வாங்கிட்டு நாம அவருக்கு எல்லாம் பிச்சைக்காரத்தனமா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு கேவலமானவங்க, நன்றி கெட்டவங்க இல்லையா? சோ இந்த ஜட உலகத்துல பாவ புண்ணியத்திலிருந்து இத்தகைய வழிகாட்டுதலின் கீழ் செய்யப்படும் எல்லா செயல்களும் இந்த ஜட உலகத்தில் பாவ புண்ணியத்திலிருந்து விடுபட்டவை. குரு சாது சாஸ்திரம் வழிகாட்டினா அது ரெண்டுக்கும் சேராது, புண்ணியக்கும் சேராது, பாவத்துக்கும் சேராது. அப்பதான் நம்மளுக்கு பிளஸ் மைனஸ் இருக்காது, லாபம் நட்டம் இருக்காது. ஏன்னா நீங்க லாபமோ நட்டமோ மறுபடியும் இங்க பிறக்கணும் அதை அனுபவிக்கிறதுக்கு. சோ இருமைகளில் இருந்து அதனால விடுபட முடியும். சோ செயல்களை செய்வதில் பக்தனிடம் உள்ள திவ்யமான மனப்பான்மை உண்மையான துறவாகும். இதுவே சந்நியாசம். சந்நியாசம் அப்படின்னா எல்லாமே உங்ககிட்ட இருந்தாலும் பற்றற்று இருப்பதுதான் சந்நியாசம். அப்ப எல்லாத்தையும் திறந்துரு, உன் வீட்டை, உன்னோட சொத்து எல்லாத்தையும் திறந்துரு, காவி வேஷ்டி இல்ல காவி புடவை கட்டிட்டு வெளியில வான்னு சில பிரபாதர் சொல்லவே இல்லை. இருக்கும் நிலையில் இருந்து கொண்டே பற்றற்று பகவானுக்காக, உங்ககிட்ட இப்ப 1000 ரூபாய் இருக்கா, அதுல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பகவானுக்கு கொடுத்துட்டு மத்ததை நீ வச்சுக்கிட்டு அதுலயும் பக்தர்களை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்து தானம் தானம் பக்தர்களுக்கு கொடுக்கிறது, தானத்தை ஏற்றுக்கொள்வது. ததாமி பிரித்தி கிருக்னாதி குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சதி புங்தே போஜயதே சைவ சத்வித பிரீத்தி லட்சணம். சோ எப்படி என் பக்தர்களிடம் அன்பு காட்டுவது அப்படின்னா அவர்களுக்கு gift கொடுக்கணும், அவங்க கிட்ட இருந்து gift வாங்கிக்கணும், ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளணும். அது போல அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கணும், வீட்டுக்கு கூப்பிட்டு கீர்த்தனம் எல்லாம் பண்ணி பிரசாதம் கொடுக்கணும். நேத்து கூட நம்ம சுந்தரி மாதாஜி வீட்டுல கிரக பிரவேசம் நடந்தது. பக்தர்கள் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு அவங்க கீர்த்தனம் எல்லாம் பண்ணி பிரசாதம் கொடுத்து gift எல்லாம் கொடுத்தாங்க. அது போல நம்ம குரூப்லயும் எல்லாரும் கூப்பிட போறாங்க, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு போக போறோம். சோ எல்லார் வீட்லயும் அது மாதிரி செய்யணும். அதுதான் அன்பு பரிமாற்றம். ஏன்னா அதுதான் பக்தர்களோட சங்கம். சோ எவன் ஒருவன் பரமபுருஷரால் ஆணையிடப்பட்டதன் காரணத்தினால் தமது கடமையில் ஈடுபட்டுள்ளானோ, எவன் ஒருவன் தமது செயல்களின் பலன்களில் தஞ்சமடைவதில்லோ, அனாஸ்ருத கர்ம பலம், அவனே உண்மையான துறவியாவான். சோ செயல்கள் செஞ்சுட்டு இது நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன், நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் எப்ப வருதோ அது கண்டிப்பா உங்களை பந்தப்படுத்தும். ஆனா எல்லாத்தையும் பகவானுக்காக செஞ்சுட்டு அதன் பலனில் அக்கறை கொள்ளாமல், லாபம் வருதா இருக்கட்டும், நஷ்டம் வருதா அது ஏதோ நான் செய்த பூர்வ வினை அப்படின்னு சொல்லி அவன் எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறானோ அவன் துறவி. இப்ப பரமபுருஷரிடம் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுபவனே உண்மையான சந்நியாசி யோகி. வெறுமே சந்நியாச உடையை தாங்கிக் கொண்டவன் போலி யோகி. அடுத்தது 4-5 பதங்கள். புத்திர் ஞானம் அசம்மோக க்ஷமா சத்யம் தம க்ஷமஹ சுபம் துகம் பவோ பாவோ பயம் சாபயம் ஏவச்ச அஹிம்சா சமதா துஷ்டிஸ் தபோ ஞானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிரதக்விதாக வித்தாக. படிக்கிறேன் மாதாஜி.
படி. முக்தி, ஞானம், ஐயம், மயக்கத்திலிருந்து விடுதலை, மன்னித்தல், வாய்மை, புலனடக்கம், மன அடக்கம், சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, அச்சம், அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் இகழ்ச்சி என உயிர்வாழ்களிடம் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே. பொருளுரை: நல்லவையோ தீயவையோ உயிரினங்களின் பல்வேறு குணங்கள் எல்லாம் கிருஷ்ணரால் படைக்கப்பட்டவையே. அவை இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. புத்தி என்பது விஷயங்களை அதன் முறையான கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து அறியும் சக்தியை குறிக்கும். ஞானம், அறிவு என்பது ஜடம் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதை குறிக்கும். பல்கலைக்கழகத்தில் பெறப்படும் சாதாரண அறிவு ஜடத்தின் மட்டுமே தொடர்புடையதாக உள்ளது. அதனால் அது இங்கே ஞானமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஞானம் என்றால் ஜடத்திற்கும் ஆன்மாவிற்கும் உள்ள வேறுபாட்டை அறிவதாகும். நவீன கல்வி முறையில் ஆத்மாவை பற்றி அறிவு இல்லை. ஜட பொருள்களிலும் உடல் தேவைகளில் மட்டுமே அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். எனவே பல்கலைக்கழகத்தின் அறிவு முழுமையானது அல்ல. அசம், மோகா, ஐயம் மற்றும் மயக்கத்திலிருந்து விடுதலை ஒருவன் சந்தேகங்களை தாண்டி திவ்யமான தத்துவத்தை புரிந்து கொள்ளும் போது இந்நிலை அடையப்படுகின்றது. மெதுவாக ஆனால் நிச்சயமாக அவன் மயக்கத்திலிருந்து விடுபடுகிறான். எதையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அனைத்தையும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஷாமா, சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் தன்மை பயிற்சி செய்யப்பட வேண்டியதாகும். மற்றவர்களை செய்யும் சிறு குற்றங்களை சகித்து கொண்டு அவற்றை மன்னிக்க வேண்டும். சத்தியம், வாய்மை என்றால் உண்மை உள்ளபடி மற்றவர்களின் நன்மைக்காக எடுத்துரைப்பதாகும். உண்மைகளை திரிந்து வழங்குதல் கூடாது. மற்றவர்களுக்கு பிரியமானதாக இருக்கும்போது மட்டுமே உண்மையை பேச வேண்டும் என்பது சமூக கருத்து. ஆனால் வாய்மையாகாது. உண்மை ஒளிவு மறைவின்றி பேசப்பட வேண்டும். அதனால் உண்மை என்ன என்பதை மற்றவர்கள் முறையாக புரிந்து கொள்ள முடியும். திருடனை திருடன் என்று மக்கள் எச்சரிக்கும் போது அதுவே உண்மை. சில நேரங்களில் உண்மை கசப்பாக இருந்தாலும் உண்மையை பேசுவதிலிருந்து பிறழக்கூடாது. பிறரது நன்மைக்காக உண்மையை உள்ளபடி வழங்குவதே வாய்மை. சத்தியம் என்பதற்கான விளக்கம் இதுவே. புலனடக்கம் என்றால் தேவையற்ற சொந்த இன்பத்திற்கான புலன்களை உபயோகப்படுத்தக்கூடாது என்று பொருள். புலன்களின் தக்க தேவைகளை திருப்தி செய்வதில் தடை ஏதும் இல்லை. ஆனால் தேவையற்ற புலனின்பம் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும். எனவே தேவையற்ற உபயோகத்திலிருந்து புலன்களை தடுக்க வேண்டும். அதுபோலவே தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து மனதையும் தடுக்க வேண்டும். இதுவே ஷாமா என்று அழைக்கப்படுகின்றது. ஒருவன் தனது நேரத்தை செல்வத்தை குவிப்பதை பற்றி சிந்திப்பதில் செலவிடக்கூடாது. இது சிந்தனை சக்தியை தவறாக உபயோகிப்பதாகும். மனித சமுதாயத்தின் முக்கிய தேவையை புரிந்து கொள்வதிலும் அதனை அதிகாரபூர்வமாக எடுத்துரைப்பதிலும் மனதை உபயோகிக்க வேண்டும். உயர்ந்த சிந்தனையுடையவர்கள், சாதுக்கள், வேத நூல்களில் அதிகாரம் வாய்ந்தவர்கள் மற்றும் ஆன்மீக குருக்கள் ஆகியவர்களின் சங்கத்தில் சிந்திக்கும் திறனை அபிவிருத்தி செய்ய வேண்டும். சுகம் அல்லது மகிழ்ச்சியானது கிருஷ்ண உணர்வுக்கான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்கான சாதகமான செயல்களில் எப்போதும் கிடைக்கும். அதுபோலவே கிருஷ்ண உணர்வுக்கும் பாதகமான செயல்கள் வலியை கொடுப்பவையாகவும் துன்பமயமாக இருக்கும் கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்வதற்காகவும் சாதகமான அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பாதகமானவை எவையாயினும் நிராகரிக்கப்பட வேண்டும். பவா, பிறப்பு என்பது உடலை சார்ந்ததாகும். ஆத்மாவை பொறுத்தவரையில் பிறப்போ இறப்போ இல்லை. இதனை நாம் பகவத்கீதையின் ஆரம்பத்திலே விவாதித்தோம். பிறப்பு இறப்பு ஜடவொலிகள் ஒருவனது பந்தத்தை குறிப்பவை. பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய கவலையினால் வருவதாகும். கிருஷ்ண பக்தனுக்கு பயம் கிடையாது. ஏனெனில் தனது செயல்களின் மூலம் ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி சென்று விடுவேன் என்பதில் அவன் உறுதியுடன் உள்ளான். எனவே அவனது எதிர்காலம் மிகவும் ஒளிமயமானதாகும். ஆனால் மற்றவர்களோ தங்களது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிவதில்லை. மறுபிறவில் எப்படி இருப்போம் என்பதை பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. எனவே அவர்கள் எப்போதும் கவலையுடனே உள்ளனர். கவலையிலிருந்து நாம் விடுபட விரும்பினால் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் எப்போதும் நிலை பெற்றிருப்பதே மிகச்சிறந்த வழியாகும். இவ்வாறாக நாம் எல்லா அச்சங்களிலிருந்து விடுபடுவோம். பயம் விதியாபி வினேவேஷ ஷயத், மயக்க சக்தியிலிருந்து மூழ்கியிருப்பதனால் தான் அச்சம் தோன்றுகிறது என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.2.37 சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நான் இந்த உடல் அல்ல, பரமபுருஷ பகவானின் ஆன்மீக பகுதி என்பதை உறுதியுடன் அறிந்து மயக்க சக்தியிலிருந்து விடுபட்டு முழுமுதற் கடவுளுக்கு திவ்யமான தொண்டு செய்பவன் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அவனது எதிர்காலம் மிகவும் பிரகாசமானதாகும். எனவே அச்சம் என்பது கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்களுடைய நிலையாகும். அபயம், அச்சமின்மை என்பது கிருஷ்ண உணர்வில் இருப்பனுக்கு மட்டுமே சாத்தியமானதாகும்.
அகிம்சை என்றால் பிறரை துன்பத்திலிருந்து குழப்பத்திலிருந்தும் ஆழ்த்தக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பதாகும். அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், பெரும் வள்ளல்கள் போன்றவர்கள் வாக்குறுதி கொடுக்கப்படும் ஜட செயல்கள் நல்ல விளைவுகளை தருவதில்லை. ஏனெனில் அத்தகைய அரசியல்வாதிகளிடம், சமூக சேவர்களிடம் தெய்வீக பார்வை கிடையாது. மனித சமுதாயத்திற்கு உண்மையான நன்மை தரக்கூடியது என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. மனித உடலை முறையாக பயன்படுத்தி பக்குவ நிலையை அடைய மக்கள் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அதுவே அகிம்சை எனப்படும். மனித உடல் ஆன்மீக உணர்வுக்கானதாகும். எனவே அந்த முடிவிற்கு உதவாத அனைத்து இயக்கங்களும் கழகங்களும் மனித உடலுக்கு உண்மையில் ஹிம்சையே அளிக்கின்றன. பொதுமக்களின் வருங்கால ஆன்மீக ஆனந்தத்துக்கு உதவும் செயல்களே அகிம்சை எனப்படும். மாதாஜி படிக்கிறதுங்களா இல்ல போதுங்களா? இரு மாதாஜி பாத்துக்கலாம். சோ இதுல வந்து 4-5 ஸ்லோகங்கள்ல சோ பல்வேறு உயிர்வாழ்களிடம் காணப்படும் பல்வேறு குணங்கள் அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவை. அது என்னன்னது இந்த நற்குணங்கள் எல்லாமே சொல்றாரு. புத்தி, ஞானம், அதாவது மயக்கத்திலிருந்து விடுதலை அடையிறது. மயக்கம்னா இந்த மாயோட மயக்கம். நான் இந்த உடல், எனது உறவுகள், எனது மொழி, எனது நாடு அப்படின்னு. அப்ப மன்னிக்கிறது, மன்னிக்கும் குணம் மிக உயர்ந்த குணம். வாய்மை, உண்மை பேசுறது, புலனடக்கம், மன அடக்கம், சுகம், துக்கம், பிறப்பு இறப்பு, அச்சமின்மை, அகிம்சை, சமத்துவம், திருப்தி, தவம், தானம், புகழ் மற்றும் நிகழ்ச்சி என இருமையிலிருந்து விடுபடுறது. உயிர்வாளிகள் காணப்படும் பல்வேறு குணங்கள் எல்லாமே என்னால படைக்கப்பட்டது அப்படிங்கிறார். சோ இங்க வந்து நாம இதெல்லாம் நாம வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். பகவானால படைக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து நாம இதுல பகவானை பற்றி மட்டும் நினைக்கணும் அப்படின்னா நினைக்கலாம். ஆனா நாம என்ன பண்றோம்? புகழ், இகழ்ச்சி அதுல எல்லாமே வந்து நாம அந்த மயக்கத்துல, இருமையின் மயக்கத்துல இருக்கிறோம். சோ பல்வேறு குணங்கள், சத்துவ, ரஜோ, தமோ குணங்கள் பகவானால படைக்கப்பட்டது. இப்ப நல்லதோ கெட்டதோ எல்லாமே கிருஷ்ணாலால் படைக்கப்பட்டது. அப்போ நல்லதெல்லாம் வந்து கிருஷ்ணர்னு எடுத்துக்கணும். அப்ப கெட்டதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? யார் பதில் சொல்றது? இது பாகவத ஸ்லோகம் வச்சு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நல்லது மட்டும் கிருஷ்ணான்னு சொல்றீங்க. அப்ப கெட்டதெல்லாம் என்னங்க? அவர் தான் படைச்சாரு. அப்ப எப்படி எடுத்துக்கணும் அத? ஈஸ்வரி மாதாஜி. மாயை மூலமா படைக்கப்பட்டது மாதாஜி. வெரி குட். அப்போ கெட்டதெல்லாம் வந்து மாயின் மூலமாக பகவான் இந்த ஜட உலகம் அப்படின்னா அந்த சிறைச்சாலைக்குள்ள போனா நல்லது கிடைக்குமா? நல்ல சோறு கிடைக்குமா? இல்ல நல்ல தட்டம் கிடைக்குமா? இல்ல நல்ல ஏசி போட்ட 5 ஸ்டார் ரூம் கிடைக்குமா? சோ அதெல்லாம் வந்து மாயோட கண்ட்ரோல் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இங்க ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். புத்தி அப்படின்னா ஆராய்ந்து அறியும் சக்தி. புத்தின்னா நான் வந்து பெரிய 100க்கு 100 வாங்கிட்டேன், பேப்பர்ல என் பேர் வந்திருக்கு, அதெல்லாம் புத்தி. ரொம்ப புத்திசாலி குழந்தைங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அது வந்து பக்கத்து வீட்டுல இருந்து தன்னோட பொருள் எல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்துருச்சான், ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்துருச்சான், நல்லா படிக்குதான், அது புத்திசாலி குழந்தைம்பாங்க. அதெல்லாம் புத்தி. புத்தி அப்படிங்கிறது அதன் முறையான கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து அறியும் சக்தி. ஞானம், அதுதான் வித்யா அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான அறிவு. ஜடம் என்றால் என்ன, ஆத்மானா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஆனா பல்கலைக்கழகங்கள், பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில சொல்லி கொடுக்கறது இல்ல. சாதாரண அறிவு, அந்த அறிவுன்னு சொல்றப்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா, அது வந்து ஜடத்துடன் தொடர்புடையதாகத்தான் பாக்குறாங்க மக்கள். அதனால இங்க அது ஞானம் கிடையாது. 100க்கு 100 வாங்கிட்டா, பேப்பர்ல என் புள்ள பேர் வந்திருக்கு, பையன் பேர் வந்திருக்கு, அப்பப்பா என்ன சந்தோஷம் அந்த பெற்றோருக்கு. ஆனா ஆன்மீகத்துல ஒரு ஞானம் இல்லை. அப்ப என்ன, அது டோட்டல் வேஸ்ட். நிறைய பேர், உங்க குழந்தைகளும் அதுதான், உங்க குழந்தைகளுக்கு அதே தான் நான் சொல்றேன். பகவானை பற்றிய ஞானம் இல்லை என்றால் நீங்க இன்டெலிஜென்ட் இல்ல, உங்க குழந்தைக்கு அறிவே இல்ல, நம்மளுக்கு அறிவில்ல, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு நாம முடிவெடுத்துக்கணும். அப்ப ஞானம் அப்படிங்கிறது தான் உண்மையான அறிவு. ஞானம் அப்படின்னா என்ன? ஜடத்திற்கும் ஆன்மாவுக்கும் என்ன வேறுபாடு? ஜடம்னா என்ன, ஆன்மானா என்ன? ஆன்மா என்ன சைஸ், அது உடலுக்குள்ள என்ன வேலை செய்யுது,
அந்த ஆன்மா உடலை விட்டு போகும்போது எப்படி அடுத்த உடலுக்கு போகுது, இது யாரால் படைக்கப்பட்டது, ஆன்மா எங்கிருந்து வந்தது, நிறைய கேள்விகள். இது யாருக்குமே இத ஜடத்துல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பதிலே தெரியாது. தத்து பித்துன்னு ஏதாவது உளருவாங்க தெரிஞ்ச மாதிரி. தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஃபால்ஸ் ஈகோ, மனம் புத்தி அகங்காரம், அந்த பொய் அகங்காரம் அவங்களை தடுக்கும். ஸோ நவீன கல்வி முறையில ஆத்மாவை பற்றிய அறிவே எந்த பாட புத்தகங்கள்லயும் கிடையாது. வெறும் ஜட பொருட்கள், அந்த உடல் தேவையில மட்டுமே அவங்க கவனம் செலுத்துறாங்க. சோ பல்கலைக்கழகத்தோட அறிவு முழுமையானது இல்ல. அடுத்தது இங்க புத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஞானம் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது அசம்மோக, அதாவது மயக்கத்திலிருந்து விடுதலை. ஒருவன் சந்தேகங்களை தாண்டி திவ்யமான தத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது இந்நிலை அடையப்படுகிறான். ஏன்னா நாம மாயை என்னும் மயக்கத்தில் இருக்கிறோம். மாயா அப்படின்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது. அப்ப இந்த ஜட வாழ்வு நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியற பொருட்கள், நம்மளுடைய கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு, அம்மா அப்பா உறவினர்கள், தாத்தா பாட்டி இப்படின்னு நாம என்னோட நிலம் இப்படி எல்லாம் நினைக்கிறது மாயை. ஏன்னா எதுவுமே நம்மளோடது இல்ல. ஆனா அந்த மயக்கம்தான் நம்ம எல்லாரையும் பந்தப்படுத்தி வச்சிருக்கு. சோ தத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது இது மாறுகிறது. அப்ப நம்ம மயக்கத்திலிருந்து விடுபட முடியும். எதையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கவனமுடன் எச்சரிக்கையுடனுமே அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ யாரோ சொல்றாங்க அத்தனைக்கும் ஆசைப்படு. அப்ப கண்மூடித்தனமா ஏத்துக்குவீங்களா? முதல்லயே இங்க தீ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் ஊத்துப்பா அப்படின்னா. முதல்லயே ஆசை என்னும் காமம், அதை அடக்க முடியாம மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கிறான். அவனை போய் இன்னும் ஆசைப்படுறா அப்படின்னா அப்ப எப்பதான் அணைக்க முடியும்? எந்த ஜென்மத்திலயும் அணைக்க முடியாது. சோ தப்பு தப்பா சொல்லி கொடுப்பாங்க இந்த ஆசாமிகள். அவங்கெல்லாம் சன்னியாசி வேஷம் போட்டுட்டு அப்படி சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தது சமா அப்படின்னா நாலாவது சமா அப்படின்னா சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் தன்மை. ஏன்னா நிறைய நம்மளுக்கு எனிமிகள் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே அம்மாவோட அப்பாவோட குழந்தைகளோட சண்டை, புருஷங்களோட சண்டை, இப்படி எல்லாரு கூடயுமே நம்மளுக்கு மனபேதங்கள் இருக்கு. ஆனா அவங்களோட செயல்களை தப்புன்னு தெரிஞ்சா கூட நாமளும் தப்பு பண்ணிருப்போம். அவங்கள மன்னிச்சாதான் அவங்க நம்மள மன்னிப்பாங்க. இல்லைன்னா அந்த பகை அடுத்த ஜென்மத்துல வரும், இதே ரூபத்துல வரும். பங்காளிகளா வரும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வடிவத்துல வரும், இல்ல உங்களுடைய மகனா வரும், மகளா வரும். வேண்டாத மகனாக, வேண்டாத மகளாக, வேண்டாத கணவனாக, எந்த ரூபத்துல வேணா எதிரிகள் வருவாங்க. இல்ல மன்னிச்சிடணும், மறந்துடணும். உங்க மனசு தூய்மையா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணும், அது உங்களைவே தாக்கும். அந்த எதிரி அவங்க கிட்ட இல்ல, எதிரித்துவம் அவங்க கிட்ட இல்ல, உங்க மனசே உங்களுக்கு எதிரியா செயல்படும். உங்களை தூங்க விடாது, நல்லதை நினைக்க விடாது. எதிரிய உள்ளேயே வச்சுட்டு அவன் எதிரி அவன் எதிரின்னு எவ்வளவு முட்டாளா இருப்போம் நாம. யாருமே எதிரி இல்ல, நமக்கு நாமே எதிரி. மனம் பரம் காரணம். சோ இந்த சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் தன்மை, நாம அதை பயிற்சி செய்யணும். மன்னிச்சாதான் மறக்க முடியும். சும்மா மறக்க முடியுமா? அவனை மன்னிச்சு அப்புறம்தான் மறக்க முடியும். ஏன்னா மன்னிச்சாதான் நம்ம அவங்கள அந்த இதயத்துல இருந்து நம்ம தூக்கி நம்ம வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா இதயத்துக்குள்ள அவங்கள வச்சுட்டு கடவுளை எப்படி நாம வைக்க முடியும்? உங்க மனசு ஃபுல்லா அவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க, எதிரிகள். அவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டான், இவன் இப்படி பேசுனான், அவன் இப்படி என்னோட சொத்தை பறிச்சுட்டான், இப்படி ஏகப்பட்ட எதிரிகள் நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தனா அங்க இருட்டு, அறியாமை என்னும் இருட்டு பரவி கிடக்குது. அப்ப எப்படி பகவான் சிம்மாசனம் போட்டு உட்காருவாரு? பகவான் வந்தாதான் நம்ம தூய்மை அடைய முடியும். ஆனா பகவானோட உணர்வே இல்லாம நம்ம பகவான் வைக்கிற இடத்துல குப்பைய வச்சுக்கிட்டு இருந்தோம்னா குப்பை நாரத்தான் செய்யும். குப்பைய நீங்க 1 நாள் 2 நாள் போடல, வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க, 3 நாள் 4 நாள் 5 நாள் பல வருஷமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குப்பையில இருந்து பல வைரஸ், கிருமிகள், புழுக்கள், கொசு என்னென்னலாம் உற்பத்தி ஆகி அது துர்நாற்றம் எடுக்கும். நம்ம மனசு நிறைய பேர் அப்படிதான் வச்சிருக்கிறோம், கண்ட குப்பை கூலங்கள் போடுகின்ற ஒரு இடமாக. ஆனா அது பவித்திரமானது. இதயம் தூய்மையா இருக்கிறவங்களுக்கு பாருங்க, அங்க பிரகாசம், அந்த ஆறாங்கிற ஒளிவட்டம் பிரகாசமா இருக்கு அவங்க கிட்ட. அவங்க எப்பவுமே சிரிச்சுட்டு அமைதியா இருப்பாங்க. யாரு அவங்கள மோசமா பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க.
சோ அவங்க மனத்துல எந்த ஒரு வஞ்சகம் கிடையாது. மனம் போல மார்க்கம் அப்படிம்பாங்க. மனசு தூய்மையா இருக்கா, நல்ல மார்க்கம் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க மன்னிச்சிடுறாங்க, மறந்துடுறாங்க. கண்ட குப்பையெல்லாம் போட்டுட்டு அதை கிளறி கிளறி மோந்து பாக்குறது இல்ல. அடுத்தது 5வது சத்தியம், வாய்மை. உண்மையை உள்ளது உள்ளபடி எடுத்துரைப்பது, திரித்து வழங்குதல் கூடாது. சோ மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்கும்போது மட்டுமே உண்மை பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. இப்ப நம்ம குழந்தை ஏதாவது பக்கத்துல ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பாக்ஸோ இல்ல வாட்டர் கேனோ திருடிட்டு வந்துட்டான். எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம அந்த குழந்தையிலேயே எச்சரிக்கணும். உண்மை கசப்பாதான் இருக்கும். இந்தாங்க, என் பையன் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டான், இல்ல தெரிஞ்சே ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவன் கொடுத்துடணும் திருப்பி. அதை விட்டுட்டு சரி சரி வச்சுக்கோ நல்லதா போச்சு, நான் வாங்கோன்னு நினைச்சேன், நீ எடுத்துட்டு வந்துட்ட அப்படின்னு அம்மா சொல்லுவாளா? எந்த அம்மால அது? சோ சத்தியம். இதே மாதிரி பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே சோ உண்மையை அதே சமயம் அதே ஆஹ் சத்தியத்தை திரித்து கூறக்கூடாது. இப்ப சின்னதுல யாராவது உங்களோட ஸ்கூல்ல ஏதாவது திருடிட்டு கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. அது பெரியவனாய் இன்னைக்கு அவன் பெரிய ஆபீசரா இருக்கான், 10 பேருக்கு இருக்காங்க, உங்களையும் பாட்டி கூப்பிட்டு இருக்காங்க. நீ போய் டேய் நீ எல்லாம் அன்னைக்கு அப்படி பண்ண வந்தாண்டா அப்படின்னு எல்லாரும் முன்னாடி சொன்னா அது எப்படி இருக்கும் ஒரு மனசுக்கு? சோ அது வாய்மை கிடையாது. சோ மற்றவர்களை மனதை புண்படுத்த கூடாது. ஒரு வாய்மை. வாய்மை அப்படின்னா நேர்மையா இருக்கணும் உங்க செயல்ல. அடுத்தது புலனடக்கம். அப்ப சொந்த இன்பத்திற்காக புலன்களை உபயோகப்படுத்தக்கூடாது. புலன்களின் தக்க தேவைகளை திருப்தி செய்வதில் தடை கிடையாது. அதாவது சாப்பிட்டே ஆகணும். உணவு அப்படிங்கறத எடுத்துக்கலைன்னா நம்ம பக்தி செய்ய முடியாது. சோ நம்ம உணவு, அடிப்படையான உணவு, உடை, இருப்பிடம், கண்டிப்பா இது எல்லாருக்குமே இருக்குது. இப்ப இந்த காலத்துல யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ தேவையில்லாத இந்த புலனின்ப ஆசைகள்ல மூழ்கக்கூடாது. நிறைய நிறைய நூல்களை படிக்கிறது, அது கூட அத்தியாகார பிரயாசச்ச அப்படின்ற இதுல வரும். அதாவது தேவையற்ற நூல்களை, இப்ப பகவத்கீதை பாகவதம் படிக்கிறோம், அதை விட்டுட்டு வேற யாரோ எழுதியிருக்காங்க, அதை நான் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றேன் அப்படின்னுட்டு கண்ட புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிச்சு அதையும் இதையும் ஒப்பீடு பண்றோம் அப்படின்னு சொல்லி குழம்பிக்க கூடாது. ஏன்னா மாயாவாதிகள் கருத்துக்களை நீங்க படிச்சு அதுல தெளிஞ்சுக்கலாம், இதையும் அதையும் கம்பேர் பண்ணி அப்படின்னலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏன்னா இருக்கிறது சேர்ந்து போயிரும். ஏன்னா ஒன்ஸ் நம்ம குருவை ஏத்துக்கிட்டோம்னா அவர் மேல முழு நம்பிக்கையோட இந்த புத்தகத்தை மட்டும்தான் படிக்கணும். குரு சாது சாஸ்திரா. இப்ப வேற எதுவுமே தேவையில்லாத புத்தகங்களை லைப்ரரியில நிறைய வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் படிச்சு பார்த்துதான் நான் நம்புவேன். சோ இதை நான் நம்புறேங்க, ஆனா அதையும் படிச்சுக்கலாம், அதுல என்ன கஷ்டம்? அதையும் ஒரு தடவை படிச்சிடறனே, அந்த அந்த வேண்டாத வேலையே வேண்டியதில்லை. சோ புலனடக்கம். தேவையற்றதை பார்க்கறது, தேவையற்றதை பேசுவது, தேவையற்றதை சுவைப்பது, இந்த மாதிரி எல்லா புலன்களையும் எப்படி வாசாம்சி வைகுண்ட குணான்னு வர்ணனே அப்படின்னு சொல்லி எல்லா புலன்களையும் அடக்கி பக்தி செய்யறார் பாருங்க பக்தர் அம்பரீஷ் மகாராஜா. அது மாதிரி எல்லா புலன்களையும் நம்ம தேவையற்ற சிந்தனையில இருந்து, மனதை தடுப்பதுல இருந்து எல்லாமே பண்ணணும். அடுத்தது 7வது ஷம அப்படின்னா ஒருவர் தன் நேரத்தை செல்வத்தை குவிப்பதை பற்றி சிந்தனையில் செலவிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்கலைங்க மாதாஜி. எனக்கு கேக்கலிங்க மாதாஜி. எல்லாம் புலனடக்கத்துக்கு அப்புறம் ஆ, புலனடக்கத்துக்கு அப்புறமே கேக்கலிங்க மாதாஜி. கேக்கலையா? சமா சாரிங்க மாதாஜி, நெட்வொர்க் வீக்கா இருந்திருக்கு பாருங்க. புலனடக்கம் அப்படின்னா சொந்த இன்பத்திற்காக புலன்களை
உபயோகிக்க கூடாது. அது கேட்டீங்களா மாதாஜி? க்ஷமா தானே ஷமாதான் கேட்கணும். சத்தியம் கேட்டாச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேக்குதுங்களா? அதான் சத்தியம் கேட்டுச்சு மாதாஜி. சமம் சொல்லுங்க, சமம் சொல்லுங்க. க்ஷம அப்படின்னா தன்னோட நேரத்தை, செல்வத்தை குவிப்பதுல மட்டும் சிந்தனைய உபயோகப்படுத்தக்கூடாது. மனித தேவையின் முக்கியமான, மனிதர்களுடைய முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, சாதுக்கள், வேத நூல்களிலிருந்து அதிகாரம் வாய்ந்தவர்கள் மற்றும் ஆன்மீக குருக்கள் ஆகியோரின் சங்கத்தில் சிந்திக்கும் திறனை அபிவிருத்தி செய்யணும். சோ நாமளா உட்கார்ந்து தனித்து சிந்தனை செஞ்சு அதுதான் முடிவுன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளோட யாரோட கண்ட்ரோல்ல நம்ம முடிவு எடுக்கணும்? இப்போ புதிதாக வந்த பக்தர்கள், மூத்த பக்தர், அவங்கள ஆலோசனை கேட்கணும். நாம போய் குரு மகாராஜ் கிட்டே எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப தூரத்துல இருக்கார், எல்லாரையும் அவர் ஒருத்தரை பார்க்க முடியாது. அப்ப கீழே கீழே ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, உயர்ந்த பக்தர்கள். நமக்கு மேல இருக்கிற உயர்ந்த பக்தர்களிடம் நம்ம சிந்தனையை பகிர்ந்துக்கணும். அதாவது இது நல்லதா, நான் இப்படி நினைக்கிறேன், இதுக்கு என்ன சொல்றீங்க, இது நல்லதா அப்படின்னு சேர்ந்து தீர்க்கமான முடிவு எடுக்கணும். அப்ப சிந்தனை, அந்த ஷம. அடுத்தது சுகம் அல்லது மகிழ்ச்சி. அப்ப கிருஷ்ண உணர்வானது 9வது, சுகம் அல்லது மகிழ்ச்சி. கிருஷ்ண உணர்வில் உள்ள ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்கு சாதகமான செயல்களில் எப்போதும் கிடைக்கும். அந்த சுகம் எப்ப கிடைக்கும்? கிருஷ்ண உணர்வுக்கான ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்கு சாதகமான செயல்கள்ல சுகம் கிடைக்கும். நாம மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான். ஆனந்தமயோ அபியாஷாத். ஆனந்தம் அப்படிங்கிறது ஆன்மாக்கு கிடைக்கிறது. சோ இன்பம், மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சி மனதுக்கு கிடைக்கிறது, இன்பம் உடலுக்கு கிடைக்கிறது. அதெல்லாம் நிலையானது கிடையாது. மனதுக்கோ உடலுக்கோ கிடைக்கும் இன்பமோ மகிழ்ச்சியோ நிலையானதல்ல. அதெல்லாம் சோப்பு குமிழ் மாதிரி உடைஞ்சு போயிடும். ஆனா ஆன்மாக்கு கிடைக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது நித்தியமானது. அதனாலதான் நம்ம பகவத்கீதை, பாகவதம், பக்தர்களோட சங்கத்துல இணைந்திருக்கும் போது நம்மளுக்கு எப்பவுமே ஆனந்தமா இருக்கு. அது ஆத்மாக்கு இருக்கிறதுனால. ஏன்னா ஆத்மாக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கார். பரமாத்மாவை பற்றி பேசும்போது பகவானுக்கு ரொம்ப அது மிக மிக உயர்ந்த செயல். அதனால அவர் ஆனந்தம் அடைகிறார். அதனால அந்த ஆத்மாவும் ஆனந்தம் அடைகிறது. சோ இது கனெக்டிவிட்டி உங்களுக்கா தெரியணும். பகவான், நம்மளாம் பகவானுடைய அங்கத்துணுக்கு. அப்ப பகவான் ஆனந்தமா இருந்தாருன்னா அந்த அங்கமும் ஆனந்தம் அடையும். இப்ப நீங்க ஆனந்தமா இருந்தீங்கன்னா எல்லா உறுப்புகளும், அதுக்கு பார்ட்டு தனித்தனியா ஆனந்தம் கிடையாது. கை தனியா சிரிச்சிட்டு இருக்குது, கண்ணு தனியா சிரிச்சிட்டு இருக்குது, கால் தனியா சிரிச்சிட்டு இருக்கிறது இல்ல. உங்க மனசு ஆனந்தமா இருந்தா எல்லா புலன்களும் ஆனந்தம் அடையுது. அது போல பகவான் ஆனந்தமாக இருந்தால் நம்ம பகவானுடைய புலன்களான நாமும் ஆனந்தமாக இருப்போம். ஏன்னா நம்மெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. சோ நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை நாம சந்தோஷப்படுத்தினா, திருப்திப்படுத்தினா, அவருக்கு இன்பம் அளித்தால் நாமளும் இன்பமா இருப்போம். அடுத்தது பவ, அதாவது பிறப்பு என்பது உடலை சார்ந்தது. ஆத்மாவை பொறுத்தவரை பிறப்பு இறப்பு கிடையாது. இது 2வது அத்தியாயத்துல நாம படிச்சிருக்கோம். நாஜாயதே மிரியதேவா கதாசின் நாயம் பூத்வா பவிதவான பூயக அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் பாக்குறோம். இப்ப பிறப்புக்கும் இறப்புக்கும் ஜட உலகில் ஒருவனது பந்தத்தை குறிப்பவை. பிறப்பும் இறப்பும் ஜட உலகில் ஒருவனது பந்தத்தை குறிப்பவை. ஏன் பிறக்கிறோம், இறக்குறோம்? ஏன்னா ஜட உலகம். ஆன்மீக உலகத்துல பிறப்போ இறப்போ கிடையாது, மூப்பு கிடையாது, பிணி கிடையாது. அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா கிடையாது. அந்த கிளேஷங்கள் கிடையாது. இங்க மட்டும்தான். அப்புறம் பயம் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பற்றிய கவலையினால் வருவது. 10வது என்ன? பயம். இந்த ஜட உலகில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பயம் இருக்கு. ஐயோ என் பையன் என்னை பார்க்காம போயிருவானோ, நான் போட்ட இன்சூரன்ஸ் என்னோட டெத்துக்கு அப்புறம் கிடைக்காம போயிருமோ, அவன் கடன் வாங்கியிருக்கான், அவன் என்னை ஏமாத்திடுவானோ, நிறைய பயம். நான் எப்படி சாவணும், பெட்ல
வந்து அழுந்தி சாவணும், ஆக்சிடென்ட்ல செத்துருவனோ, வெளியில போனா திரும்பி வருவனோ, எனக்கு என்ன நோய் வந்து அட்டாக் ஆகுதோ அப்படின்னு பயம், எதிர்காலத்தை பற்றிய கவலையினால வர்றது. கிருஷ்ண பக்தனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அடுத்த செகண்ட் என்னை கிருஷ்ணர் ஒவ்வொரு செகண்டும் அவர் தான் என்னை பாத்துக்கிறார். அவருக்கு தெரியும் தன்னோட குழந்தையை பாத்துக்கிறதுக்கு எப்படின்னு அவருக்கு தெரியும். சோ தனது செயல்களின் மூலம் ஆன்மீக உலகமான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி சென்று விடுவேன் என்பதில் அவன் உறுதியுடன் உள்ளான். ஏன்னா அவன் எப்பவுமே கிருஷ்ணரை பற்றி கேட்பது, படிப்பது, பக்தர்களுடைய சங்கம் இதுலயே இருக்கான். அவனுக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அவன் ஒன்னு நினைச்ச ஒன்னும் நடக்க போறது இல்ல. எல்லாமே தன்னை அர்ப்பணித்து விட்டான் கிருஷ்ணரிடம். கிருஷ்ணர் பாத்துக்குவாருங்க, எனக்கு எந்த கவலை இல்ல. என் கடமை மட்டும் நான் செய்யறேன், அவருக்காக செய்யறேன், எல்லாவற்றையும் அவருடைய நினைவிலேயே செய்யறேன். சோ அவனுக்கு கவலை கிடையாது. சோ தனது செயல்களின் மூலம் ஆன்மீக உலகான முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு சென்று விடுவேன் என்பதில் அவன் உறுதியாக உள்ளான். அவனது எதிர்காலம் மிகவும் ஒளிமயமானதாகும். ஆனால் மற்றவர்களோ தங்களது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிவதில்லை. மறுபிறப்பில் எப்படி இருப்போம் என்று அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை. எனவே அவர்கள் எப்போதும் கவலையுடன் உள்ளனர். சோ கவலையிலிருந்து நாம் விடுபட விரும்பினால் கிருஷ்ணரை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வில் எப்போதும் நிலை பெற்றிருப்பதை மிகச்சிறந்த வழி. இவ்வாறாக நாம் எல்லா அச்சங்களிலிருந்தும் விடுபடுவோம். சோ மயக்க சக்தியில் மூழ்கி இருப்பதனால் அச்சம் தோன்றுகிறது. ஏன்னா நம்ம மாயாட்ட இருந்தானா அப்படிதான் இருக்கும். ஆனா கிருஷ்ணரோட கண்ட்ரோல் இருந்தா எந்த கவலையும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எனக்காவது எழுப்ப முடியுமா? அது போல மாயை கிட்ட இருந்தா அந்த பயத்துல கூட அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க போல இருக்கு. சினிமா அந்த பயத்தை மறைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் சினிமாக்கு போறாங்க. வேற வேற இதுல இச்சையில மூழ்கி இருந்தா அதெல்லாம் போயிரும்னு நினைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு நேரம் அவங்களால சினிமாலயோ இல்ல நாடகங்கள்லயோ இல்ல போன்லயோ மூழ்கி இருக்க முடியும்? அதுல இருந்து வெளியில வந்தா அவங்களுக்கு கவலை, பயம், அச்சம் இதெல்லாம் மறுபடியும் வந்துடும். ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் இந்த உடல் அல்ல, பரமபுருஷ பகவானின் ஆன்மீக பகுதி அப்படின்னு தெரிஞ்சு மயக்க சக்தியிலிருந்து விடுபட்டு முழுமுதற் கடவுளுக்கு நித்தியமான தொண்டு செய்பவன் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவன் எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது. எனவே அச்சம் என்பது கிருஷ்ண உணர்வில் இல்லாதவர்களுடைய நிலை. அபயம், அச்சமின்மை என்பது கிருஷ்ண உணர்வில் இருப்பவனுக்கு மட்டுமே சாத்தியம். அடுத்தது 11 அகிம்சை. அகிம்சை அப்படின்னா மற்றவர்களை துன்பத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருப்பது. அகிம்சை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதுதான் அகிம்சைன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அகிம்சை என்றால் மற்றவர்களை மனதை புண்படுத்துவது கூட ஹிம்சை. சோ அவங்கள வந்து துன்பத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்துவது கூட ஹிம்சை தான். சோ அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், பெரும் வள்ளல்கள் போன்றவர்கள் வாக்குறுதி கொடுக்கப்படும் ஜட செயல்கள் நல்ல விளைவுகளை தர்றது கிடையாது. சோ ஏன்னா அவங்ககிட்ட தெய்வீக பார்வை கிடையாது. மனித சமுதாயத்திற்கு உண்மையான நன்மை தரக்கூடியது என்ன அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப மனித உடலை முறையாக பயன்படுத்தி பக்குவ நிலையை அடைய மக்கள் முயற்சி பண்ணணும். அதுவே அகிம்சை. சோ மனித உடல் ஆன்மீக உணர்வுக்கானது. எனவே இந்த முடிவுக்கு உதவாத அனைத்து இயக்கங்களும் கழகங்களும் மனித உடலுக்கு உண்மையில் ஹிம்சையே அளிக்கின்றனர். இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். மனித உடல் ஆன்மீக உணர்வுக்குரியது. சோ அந்த முடிவுக்கு உதவாத அனைத்து இயக்கங்களும், பள்ளி, கல்லூரிகள், அரசியல் கழகங்கள், இப்படி எத்தனையோ கழகங்கள் வச்சிருக்காங்க. அது எல்லாமே மனித உடலின் உண்மையில் ஹிம்சை அளிக்கின்றன. நிறைய பேர் நாங்க அகிம்சைன்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேரோட மனசை புண்படுத்துவாங்க. அது ஹிம்சை கொடுக்கறது. உயிர்களை கொல்ல மாட்டோம், நாங்கெல்லாம் வந்து ரொம்ப அகிம்சைவாதிகள் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு ஹிம்சை இன்டைரக்டா கொடுப்பாங்க. தவறான பாதைக்கு மக்களை வழி நடத்துறது, ஆன்மீகத்துல பற்றில்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஹிம்சை தான்.
ஏன்னா அவங்களுக்கு அவங்களே மற்றவங்களுக்கு கூட கொடுக்க வேண்டாம். அவங்க ஆத்மாக்கு ஆத்மஹா ஆத்மாவை கொள்பவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா இது புரிஞ்சுக்கலைன்னா அவங்களுக்கு அவங்களே ஹிம்சை தர்றாங்க. அவங்க ஆத்மாவுக்கு தொந்தரவு தர்றாங்க. அவங்க ஆத்மாவை கொல்லுகிறார்கள். சோ அடுத்தவனை கொன்னா, அடுத்த கோழியவோ இல்ல மாட்டையோ கொன்னாதான் ஹிம்சை அப்படின்னு கிடையாது. நம்மை நாமே கொள்கின்றோம். நமது ஆத்மாவை நாமளே கொள்கின்றோம். ஏன்னா நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிறது புரியாம ஆத்மாவுக்கு மோசமான செயல்களை செய்யும்போது அவனவனுக்கு ஹிம்சை தர்றான். சோ பொதுமக்களின் வருங்கால ஆன்மீக ஆனந்தத்திற்கு உதவும் செயல்கள் அகிம்சை. சோ அகிம்சை அப்படின்னா ஆன்மாவுக்கு நல்லது செய்யற செயல்களை செய்யறது மட்டும்தான். அடுத்தது சமதா அப்படின்னா சமத்துவம். விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்ட நிலையை குறிக்கிறது. சமத்துவம், நியூட்ரலிட்டி, நியூட்ரலா இருக்கணும். மேல எனக்கு இன்பம் கிடைச்சா மேல துள்ளி குதிக்கிறது. அடுத்த நாள் ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற தகவல் வந்தா மறுபடியும் துவண்டு கீழே படுத்துட்டு அழுகிறது. அப்படி இருக்கக்கூடாது. சமத்துவம். அப்ப மிகுந்த பற்றுதல் அல்லது துறவு இரண்டுமே விரும்பத்தக்கதல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் என்னோட நெருங்கிய நண்பனும் இல்ல எதிரியும் இல்ல, அவன் சமத்துவ நிலையில இருக்கிறான். ரொம்ப பற்றுதல், ரொம்ப வெறுப்பு, எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க, ஆனா இதை கண்டா எனக்கு கோபமா வருது, அதை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இல்லாம விருப்பு வெறுப்பின்றி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளணும். கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு சாதகமானவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பாதகமானவை அனைத்தும் நிராகரிக்கப்பட வேண்டும். அனுகூல்ய சங்கல்ப பிரதிகூல்ய சவர்ஜன. இப்ப கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானவற்றை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பக்தர்கள் சங்கத்தை ஏத்துக்கணும். ஏன்னா பக்தர்கள் சங்கம் மட்டுமே நம்மளை மேல உயர்த்துகின்றது, மற்றதெல்லாம் நம்மை தாழ்த்துபவை. ஆன்மீகம் மட்டுமே நம்மை உயர்த்துபவை. அப்ப பகவானுக்கு சாதகமானத ஏத்துக்கணும். அதாவது காலையில எந்திரிச்சு என்னை வழிபடு, 16 மாலைகள் செய்யி. குரு மகராஜ் நம்மளுக்கு சொல்றாரு, நீ பகவானை பற்றி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிரு, பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிங்க, ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் படிங்க. ஆனா அதெல்லாம் நான் முடியாதுங்க அப்படின்னா எப்போ நீங்க கிருஷ்ணர்கிட்ட வர்றது? மறுபடியும் மாயாட்ட தான் போறீங்க. சோ நான் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க மாட்டேன், எனக்கு வேற புலனின்பத்தை அதிகரிக்கிறதுக்கான பிசினஸ் பண்ணணும், வேற படிப்பு படிக்கணும், நான் டியூஷன் எடுக்கணும், நான் சமையல் பண்ணணும், அதுல இன்வால்மெண்ட் எனக்கு நிறைய இருக்கு, இதுல இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னா அப்ப பாதகமானது. அதெல்லாம் கிருஷ்ணருடைய அனுகூலமான செயல்கள் கிடையாது, பிரதிகூல்யா பாதகமான செயல்கள். சோ அது சமத்துவத்தை தராது நம்மளுக்கு. அப்புறம் இருமையில தான் இருக்கணும். சோ சமத்துவம் எனப்படும். இது கிருஷ்ண பக்தன் எதையும் நிராகரிப்பதில்லை, எதையும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. கிருஷ்ண உணர்வுகளை செயல்படுத்துவதற்கு அது உபயோகப்படும் என்பதை பொறுத்தே அவனது முடிவு. சோ இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் எப்படி கிருஷ்ண பக்தியில பயன்படுத்தலாம்? சோ அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அத கிருஷ்ணருக்கு எப்படி யூஸ் பண்றது? பணம் கிடைக்குதா, அவனுக்கு உடனே கிருஷ்ணருக்கு இதை வச்சு நாம் கிருஷ்ணருக்கு ஏதாவது பண்ணலாம் கோயிலுக்கு, இல்ல அவங்ககிட்ட புத்தி கூர்மை இருக்கா, அதை வச்சு ஏதாவது ஐடியா கொடுக்கலாம் கிருஷ்ணரோட கோயில் கட்டுறதுக்கு அப்படின்னு. என்ஜினியரிங் படிச்சிருந்தானா அது சம்பந்தமா போய் கோயில்ல சேவை செய்வான். இல்ல ஒரு ஆசாரி வேலை செய்யறோம்னா இருந்தாலே அதுக்கு கொஞ்சம் அவன் உதவி பண்ணுவான். இப்படி யார்கிட்ட என்னென்ன திறன் இருக்கோ, இப்ப போன் இருக்கு எடுத்துக்காட்டா, போன்ல நிறைய பாதகமான செயல்கள் இருக்கு, ஆனா கிருஷ்ணருக்கு உபயோகமான செயல்களை மட்டும் பக்தன் ஏத்துக்கிறான். இந்த போன்ல பக்தி சாஸ்திரி படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, கேட்கறது, மற்றும் பகவானுடைய போட்டோஸ் டவுன்லோட் பண்ணி அதை மனசுல ஏத்தி சாண்ட் பண்றது. சோ இத யூடியூப்ல ரெக்கார்டிங் போட்டு விடுறது, பகவத்கீதை பாகவதம், இது எப்படியெல்லாம் நாம உபயோகப்படுத்துறோம். ஆனா இதே போனு அதுதான் கத்தி டாக்டர் கிட்டையும் இருக்கும், திருடங்கிட்டையும் இருக்கும். ஒரே கத்தி தான், அவங்ககிட்ட இருக்கிறதும் ஒரே கத்தி, டாக்டர் இருக்கிறதும் ஒரே கத்தி. ஆனா அந்த டாக்டர் கேன்சர் கட்டிய இல்ல பெரிய உடம்புல இருக்கிற மோசமான கட்டிகளை அகற்றுவதற்காக அதை பயன்படுத்துவார்.
ஆனா திருடன் எதுக்கு பயன்படுத்துறான்? சோ இந்த மாதிரி எல்லாமே இங்க வந்து பகவானுக்கு உபயோகப்படக்கூடிய வகையில ஒரு பக்தன் தன்னோட புத்திசாலித்தனத்தினால நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் உச்சதே அப்படின்னு எல்லாவற்றையும் பகவானுடைய சேவையில பயன்படுத்துறாரு. எதையும் ஒதுக்குறது இல்ல. ஆனா இங்க பாருங்க, சிலர் நேத்தி 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 எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், ஆஹ் எனக்கு உடை உடை வேண்டாம், கோவணம் மட்டும் போதும், எனக்கு உணவு வேண்டாம். சோ இப்படி சொல்லி சொல்லி எல்லாவற்றையும் நிராகரித்து கொண்டு வலுக்கட்டாயமாக தனது மனதை அடக்குவதற்காக அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அப்புறம் பார்த்தா கடைசியில ஆம், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வர்ற பைப் தனியா அடைச்சு வச்சிருப்பாங்க, துணியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பைப் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு பிச்சுட்டு போறப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. அடக்கவே முடியாத அளவுக்கு அவனோட ஆசைகள் உள்ளத்திலிருந்து கொதிச்செழுந்து அவன் மறுபடியும் சன்னியாசத்தை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவான். ஏன்னா ஆசைகளை சொந்தமா அடக்க முடியாது, பகவானின் துணை கொண்டுதான் அடக்க முடியும். ஆனா அவன் பகவானை நம்பாத போது இந்த மாதிரி ஆயிடுது. சோ துஷ்டில இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா சந்தேகம் இருந்த அளவுல கருத்துக்களையும் சொல்லலாம்.